குடிகார கணவனை பிரிஞ்சு தனிமையில் வாழ்ந்து வந்த இளம் பெண்ணை காதலிச்சு ஏமாத்தியிருக்காரு இங்க ஒரு இளைஞர். முதல் நாள் இரவு வரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு மறுநாள் வேறொரு பெண்ணுக்கு தாலி கட்டிய கேடி மாப்பிள்ளையின் பின்னணி என்ன? முதல் நாள் இரவு 12 மணி வரை ஹாய் பொண்டாட்டி தூங்கிட்டியா என்று ஆசையாக பேசிவிட்டு பொழுது விடிந்ததும் வேறு ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிய மன்மதன் இவர்தான். 4 வருடங்களாக காதலித்து கோவிலில் தாலி கட்டி குடும்பம் நடத்தி உல்லாசம் அனுபவித்துவிட்டு நகை பணத்தோடு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இந்த தங்க தம்பி. 10 வருடங்களுக்கு முன் காதல் கணவன் கழற்றிவிட தற்போது இரண்டாவதாக இந்த காதல் ரோமியோவும் இளம் பெண்ணிற்கு டாட்டா காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி 2 முறை காதலில் விழுந்து ஏமாற்றமடைந்த அப்பாவி பெண் புகார் கொடுக்க வந்த இடத்தில் மயங்கி விழுந்த காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. காஞ்சிபுரம் நாகலத்துமேடு பகுதியைச் சேர்ந்தவர் தேவிகா. 29 வயதாகிறது. இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் மதுராந்தக தோட்டத்தெருவைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. ஆனால் மது போதைக்கு அடிமையான கார்த்திக் வேலைக்கு செல்லாமல் முறையாக குடும்பத்தை கவனிக்காமல் முப்பொழுதும் சரக்குடனே வாழ்ந்து வந்திருக்கிறார். இதனை தட்டி கேட்ட மனைவி தேவிகாவை அடித்து தாக்கி உள்ளார். இப்படியே தினமும் சண்டையும் சச்சரவுமாக வாழ்க்கை ரணமாகி இருக்கிறது. இதனால் கடந்த 7 வருடங்களாக கணவனை பிரிந்து பிள்ளையுடன் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார் தேவிகா. இந்த நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு தேவிகா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது அதே நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்த வையாவூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நட்பு நெருக்கமடைய தேவிகாவிடம் லவ் ப்ரொபோசலை முன்வைத்திருக்கிறார் சரத்குமார். தேவிகா தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என கூறியும் அதெல்லாம் பரவாயில்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என அடித்து கூறியிருக்கிறார் சரத்குமார். உன் பிள்ளையையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றும் அக்கறையோடு பேசி உள்ளார். இதனால் இருவரும் வாட்ஸ்அப்பில் பேசி காதலை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து கோவிலில் வைத்து திருமணமும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி போல வாழத் தொடங்கியுள்ளனர். எப்போது நான் உங்கள் வீட்டிற்கு மருமகளாக வருவது என்று தேவிகா கேட்கும் போதெல்லாம் நமது விஷயத்தை பொறுமையாக வீட்டில் சொல்கிறேன் என கூறி பாசாங்கு செய்திருக்கிறார் சரத்குமார். வாரத்தில் சில நாட்கள் சொந்த வீட்டிலும் மிச்ச நாட்கள் தேவிகாவோடும் தங்குவது வழக்கம். அப்படி சரத்குமார் சொந்த வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் இரவு 12 மணி வரை வீடியோ கால் பேசவும் சாட்டிங்கில் ஹாய் பொண்டாட்டி சாப்பிட்டியா செல்லம் என்று செல்லமாக நலம் விசாரிக்கவும் தவறுவதில்லை. அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 12 மணி வரை தேவிகாவிடம் தூங்கிட்டியா பொண்டாட்டி, என்ன பண்ற, குட் நைட் பொண்டாட்டி என்றெல்லாம் ஆசையாக பேசிவிட்டு உறங்கச் சென்றுள்ளார் சரத்குமார். ஆனால் மறுநாள் பொழுது விடிந்ததும் தேவிகாவுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. மாலையும் கழுத்துமாக காதல் கணவன் சரத்குமார் வேறு ஒரு பெண்ணுடன் மனக்கோலத்தில் நிற்கும் போட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்து விடவிடத்து போயிருக்கிறார். உடனே சரத்குமாருக்கு போன் செய்தபோது கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நேரடியாக சரத்குமாரின் வீட்டிற்கே சென்று நியாயம் கேட்டிருக்கிறார். அப்போதுதான் ஞாயிறு இரவு வரை நல்லவன் போல நாடகமாடி தன்னை ஏமாற்றிவிட்டு திங்கட்கிழமை காலை வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் என தேவிகாவுக்கு தெரிய வந்தது. இது குறித்த நீதி கேட்ட தேவிகாவை சரத்குமாரும் அவரது குடும்பத்தினரும் தகாத வார்த்தைகளால் வசைபாடி அங்கிருந்து விரட்டியடித்திருக்கிறார்கள். இதையடுத்து தன்னை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் தேவிகா.
அந்த புகாரில் சரத்குமார் தன்னிடம் கணவன் என்ற முறையில் உல்லாசமாக இருந்தபோது தான் பலமுறை கர்ப்பம் தரித்ததாகவும் அதை கலைத்தால் மட்டுமே உன்னுடன் சேர்ந்து வாழ்வேன் என மிரட்டி கருக்கலைக்க வைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் சரத்குமாரை நம்பி கடன் வாங்கி ரூபாய் 1,00,000 பணமும் 3 பவுன் தங்க நகைகளையும் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி சரத்குமாருக்கு வேறு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேவிகா. இப்படி பல கேடி வேலைகளை செய்ததை தட்டி கேட்டபோது சரத்குமாரின் குடும்பத்தினர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். சரத்குமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தான் இழந்த பொருட்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் தேவிகா கோரிக்கை வைத்தார். புகார் அளித்துவிட்டு வெளியேறும் போது அலுவலக வாசலிலேயே தேவிகா மயங்கி விழுந்தது அங்கிருந்தவர்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.